32 ஆண்டுகளுக்கு மேலாக சிபிஎம் கட்சியில் முக்கியமான தலைவராக வலம் வந்தவர். பொது உடைமை தத்துவவாதி என போற்றப்பட்ட சிபிஎம் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகியிருக்கிறார். சீதாராம் யெச்சூரி சென்னையில் பிறந்தவர். இவரது தாய் வழி தாத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியவர். இவரின் தாய் அரசு ஊழியர், தந்தை பொறியாளர். இப்படியாக வசதி படைத்த குடும்ப பின்னணியில் இருந்தவர் பிற்காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். ஜேஎன்யூவில் பொருளியல் படித்த போதுதான் இவரின் அரசியல் ஈடுபாடு அதிகரித்தது. 1975ஆம் ஆண்டு அவசர நிலையின் போது அரசுக்கு எதிராக போராடினார். அதனால் சிறைக்கும் சென்றார். அதன்பின் 3 ஆண்டுகளில் ஜேஎன்யூ மாணவர் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் பதவி வகித்த காலத்தில் ஜேஎன்யூ பல்கலைக்கழக வளாகத்தில் இடதுசாரி சிந்தனையின் தாக்கம் அதிகரித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 1978இல் யெச்சூரி எஸ்எஃப்ஐயின் அகில இந்திய இணைச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் 1984இல் எஸ்எஃப்ஐயின் அகில இந்திய தலைவரானார். அதன்பின் சிபிஎம் கட்சியில் இணைந்து செயல்பட தொடங்கினார். 2015ஆம் ஆண்டு சிபிஎம் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர் கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் அந்த பதவியில் நீடித்திருக்கிறார். அவரது அரசியல் வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்தே பொது உடைமை மற்றும் மதசார்பற்ற கொள்கையில் ஈடுபாடு கொண்டவராகவே இருந்திருக்கிறார். மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு போராடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பயணம். அவர் 2005ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். அப்போதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2017ஆம் ஆண்டு வரை இவர் எம்பியாக இருந்திருக்கிறார். கூட்டணி உருவாக்குவதிலும் இவரின் பங்கு முக்கியமானது. குறிப்பாக 2024 மக்களவைத் தேர்தலின் போது இந்தியா கூட்டணி உருவாக்குவதில் இவர் முக்கிய பங்காற்றினார். சீதாராம் யெச்சூரியின் இறுதி பதிவுகள். ஆகஸ்ட் 22ஆம் தேதி மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சரும் கம்யூனிஸ்ட் தலைவருமான புத்ததேவ் பட்டாச்சாரியாவின் மறைவுக்கு 6 நிமிட காணொலியை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் சீதாராம் யெச்சூரி. அதேபோல் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பிரபல வழக்கறிஞர் ஏசி நூரணிக்கு பதிவிட்ட இரங்கல் செய்திதான் இவரின் கடைசி பதிவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 23 நாட்களுக்கு முன்பு ஆகஸ்ட் 19ஆம் தேதி நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சீதாராம் யெச்சூரி. இந்த நிலையில் இன்று செப்டம்பர் 12ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். அவருக்கு வயது 72. இவரின் மறைவுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களின் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.